வணக்கம் தீபிகா. நிச்சயமாக கோவை சர்வதேச விமான நிலையம் பின்புறம் உள்ள பிருந்தாவன் நகர் பகுதியில் கடந்த ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி 20 வயது மதிப்புத்தக்க கல்லூரி மாணவி மற்றும் ஒண்டிப்புதூரை சேர்ந்த 25 வயது மதிப்புத்தக்க ஆண் நண்பருடன் காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்துள்ளனர். அப்பொழுது ஒரே வாகனத்தில் வந்த 3 இளைஞர்கள் ஆண் நண்பரை அருவாளால் தாக்கிவிட்டு மாணவியை அங்கிருந்து இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இந்த வழக்கை சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பூரை சேர்ந்த சதீஷ் என்கின்ற கருப்புச்சாமி, காளி என்ற காளீஸ்வரன், இவர்களது உறவினர்களான மதுரை மாவட்டத்தை சேர்ந்த கருப்பனை சேர்ந்த குணா என்கின்ற தவசி ஆகிய மூவரையும் காவல்துறையினர் சுட்டு பிடித்தனர். இந்த வழக்கு விசாரணை கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இதன் பின்னர் அரசு தரப்பு விசாரணை நீதிபதி சுந்தரராஜன் முன்னிலையில் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் தொடங்கிய இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் மொத்தம் 112 சாட்சிகளுடன் விசாரணை நடைபெற்றது. இந்த சாட்சி பதிவுகள் முடிவடைந்த நிலையில் இந்த தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட மூவரையும் தற்போது நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்தியுள்ளனர் காவல்துறையினர். இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீபிகா.